மழை மற்றும் குளிர்காலங்களில் மட்டும் எனக்கு மலச்சிக்கல் உட்பட பல்வேறு சுவாச தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. இது பற்றிய அக்குபங்க்சர் மருத்துவ விளக்கங்கள், சிகிச்சை அணுகுமுறைகள் பற்றி சொல்லுங்கள். நம்முடைய வெளிப்புற சூழலில் என்ன மாதிரியான தட்பவெப்பநிலை நிலவினாலும் நம்முடைய உடலுக்குள், அதாவது நம்முடைய ஒவ்வொரு உறுப்பிற்கும் அவைகளின் பணிகளுக்கு தக்கவாறான சரியான சீரான தட்பவெப்பம் என்பது பராமரிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான உடலுக்கான அடையாளம். நம்முடைய நுரையீரலை பொறுத்தவரை அதனுள் ஒரு வறண்ட தன்மையோ அல்லது அதீதமான நீர்த்தன்மையோ எப்போதும் நிலவக்கூடாது. ஒரு சமநிலைத்தன்மை வாய்ந்த ஈரப்பதம் தான் நம்முடைய நுரையீரல்களுக்குள் எப்போதும் நிலவி இருக்க வேண்டும். அதுதான் நுரையீரல்களுக்கான சரியான ஆரோக்கியமான தட்பவெப்பத்தன்மை. ஆனால் மழை மற்றும் குளிர்காலங்களில் நம்முடைய வெளி சூழலில் காற்று சற்றே ஈரப்பதம் நிறைந்து இருப்பதை நாம் அறிந்தவர்கள் தானே. நாம் சுவாசிக்கும் போது அந்த அதிகமான ஈரப்பதம் நிறைந்த காற்று நம்முடைய நுரையீரல்களுக்குள் செல்லும்போது அது நுரையீரல்களின் ஈரப்பத சமநிலையை பாதிக்கும். அதாவது அது நுரையீரல்களுக்குள் நீர்த்தன்மையை அதிகப்படுத்தி அங்கே ஒரு விதமான பாரத்தை ஏற்படுத்திவிடும். இதனால் நுரையீரல்கள் லேசான தன்மையில் சுருங்கி விரிவதில் சிரமங்கள் உண்டாகும். சுமையே இல்லாமல் நடப்பதற்கும் ஒரு சுமையோடு நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது தானே. அது போலத்தான் அதனால்தான் குளிர்காலங்களில் நமக்குள் ஒரு விதமான சோர்வு தன்மை ஏற்பட்டு நாம் முடங்கி கிடப்போம். இப்போது நம்முடைய நுரையீரல்கள் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு அதனுள் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கூடுதல் நீர்த்தன்மையை உடலை விட்டு வெளியேற்ற தொடங்கும். அப்போதுதான் நமக்கு லேசான ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கோட்டம், தும்மல் ஏற்படும். சிலருக்கு சளி மூலமாகவும் அந்த நீர்த்தன்மை வெளியேறலாம். இன்னும் ஒரு ஆரோக்கியமான நுரையீரலானது அதனுள் இருக்கக்கூடிய அந்த அதீத நீர்த்தன்மையை சிறுநீரகத்திற்கு அனுப்பி அது சிறுநீராக உடலை விட்டு வெளியேறும்படி செய்துவிடும். ஆனால் நுரையீரலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக உள்ளவர்களுக்கு நுரையீரல் அவ்வளவு எளிதில் துரிதமாக அந்த அதீத நீர்த்தன்மையை வெளியேற்றாது. அவர்களுக்கு மூக்கோட்டமும் தும்மலும் சளியும் சோர்வும் நீடித்து கொண்டிருக்கும். அல்லது வீசிங் போன்ற பல்வேறு விதமான சுவாச தொந்தரவுகள் அவர்களுக்கு ஏற்படலாம். அடுத்து இந்த மழை மற்றும் குளிர்காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் குறித்த அக்குபங்க்சர் மருத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்தானது, நம்முடைய நுரையீரல்கள் தான் நம்முடைய பெருங்குடலின் இயக்கங்களுக்கான உயிர் சக்தியை பிரதானமாக வழங்கி கொண்டிருக்கின்றது. முன்னரே சொன்னபடி மழை மற்றும் குளிர்காலங்களில் நம்முடைய நுரையீரல் அதனுடைய ஈரப்பத சமநிலையை பேணிக் கொள்வதற்கே அதன் சக்தியினுடைய பெரும்பகுதியை செலவிட்டு கொண்டிருப்பதால் அதனால் பெருங்குடலுக்கு முறையான தன்மையில் முழுமையான உயிர் சக்திகளை வழங்க முடியாமல் போகலாம். இதன் விளைவாகத்தான் மலச்சிக்கல் ஏற்படுகின்றது. இப்போது இதற்கான தீர்வாக அக்குபங்க்சர் மருத்துவ வழிமுறைகள், பரிந்துரைகள் எப்படி அமையும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது போன்ற சூழல்களில் அக்குபங்க்சர் புள்ளிகளின் பயன்பாடு தான் மிக பிரதானமாக இருக்கும். SP5, LU5, K7 போன்ற புள்ளிகள் நுரையீரலின் அதீதமான அந்த ஈரப்பதத்தை நீக்கி மீண்டும் சரியான ஈரப்பத சமநிலையை நுரையீரல்களுக்குள் உறுதியாக நிலைநாட்டிக் கொள்வதற்கான உயிர் சக்திகளை எல்லாம் தகவமைத்து தரக்கூடிய புள்ளிகளாகும். அதே போல இந்த LI11 என்ற புள்ளி பெருங்குடலுக்கான உயிர் சக்திகளை ஒழுங்குபடுத்தி மலச்சிக்கலை நிவர்த்தித்துக் கொள்ள உதவக்கூடிய ஒரு மிக முக்கியமான புள்ளியாகும். அடுத்து உணவு முறைகளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 2 செயல்கள். தினமும் ஏதேனும் ஒரு சூப் அருந்துங்கள். எந்த சூப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நாளின் 2 வேளைகள் கூட சூப் அருந்தி கொள்ளலாம். அதில் மிளகு மிதமான தன்மையில் சேர்த்து கொள்ளுங்கள். சுவைக்காக அதீதமான மசாலாக்களை கண்டிப்பாக சூப்புகளில் சேர்க்க வேண்டாம். 2வது, நல்ல பசி உணர்வு வந்த பிறகு மட்டுமே சாப்பிடுங்கள். இதனை மிக மிக உறுதியாக கடைபிடியுங்கள். மிக எளிமையான உணவுகளே அது போன்ற நேரங்களில் தேர்ந்தெடுங்கள். கஞ்சி சாதம், வழக்கமான சாதத்தை சற்றே குறைவாக சாப்பிடலாம். அவற்றுடன் கண்டிப்பாக காய்கறிகள் இருக்க வேண்டும். அதுபோக இடியாப்பம், இட்லி, களி வகைகள், பொங்கல் வகைகள் சாப்பிடலாம். தவிர்க்க வேண்டியவைகள் என்றால் பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள், கோதுமை மற்றும் மைதா உணவுகள், பிரியாணி உணவுகள், வறுத்த மற்றும் பொரித்த உணவுகள், இனிப்பு பண்டங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நம்முடைய ஜீரணத்தை இலகுவாக்கும். நம்முடைய ஜீரணம் எளிமையாக அமைந்துவிட்டாலே முதலில் நன்மைகளை பெறுவது நம்முடைய நுரையீரல் தான். இலகுவான ஜீரணம் நம்முடைய நுரையீரலுக்கான உயிர் சக்தியில் ஒரு கணிசமான பெருக்கத்தை ஏற்படுத்தி சுவாசம் சம்பந்தமான நோய்த்தன்மைகளுக்கான நிவாரணங்களை துரிதமாக்கும். முக்கியமாக அக்குபங்க்சர் புள்ளிகள், அதுவும் இந்த SP5 என்ற மிக முக்கியமான அக்குபங்க்சர் புள்ளி நல்ல முறையில் வேலை செய்யும். அடுத்து உங்களுக்கு
சூரிய நமஸ்கார பயிற்சி செய்ய தெரிந்தால் காலையும் மாலையும் 3 சுற்றுகள் மட்டும் செய்து வாருங்கள். சூரிய நமஸ்கார பயிற்சியினுடைய முக்கியமான நன்மைகளில் முதன்மையானது நம்முடைய உடலுக்கான சரியான தட்பவெப்ப சமநிலையை அமைத்து தருவதாகும். இருந்தாலும் இந்த யோக ஆசனங்கள், யோக பயிற்சிகளை செய்வதை பொறுத்தவரை உங்களுக்கு வேறு ஏதேனும் மருத்துவ ரீதியான சிக்கல்கள் இருக்கிற பட்சத்தில் ஒரு யோக ஆசிரியரிடம் முறையான தன்மையில் ஆலோசனை பெற்று அதை செய்து கொள்ள வலியுறுத்தப்படுகின்றது.